நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இந்த சம் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, 3 ஆஃப் த ஃபாலோவிங் 4 நம்பர் பேர்ஸ் ஆர் லைக் என்ன சர்டைன் வே. ஒரு வேலை வந்துட்டு இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டான நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனை வச்சு தான் நம்மளால் இந்த சம்மை போட முடியும். ஸோ இதான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஆட் நம்பர் ஈவன் நம்பர், ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாமான்னு பார்த்தா ஸோ அந்த மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம வேறு ஏதாவது வந்துட்டு ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 6 4 24க்கு 4 பேலன்ஸ் 2 1 6 6 8 84 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி 7யும் 12 இப்போ நம்ம டிவிசிபிள் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது டிவிசிபிள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வராதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா வேறு நம்பர்ஸும் இதெல்லாம் ரொம்ப பெரிய நம்பரு. ஸோ அப்போ அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ சப்ராக்ஷன் பண்ணாலுமே வராது, பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. மல்டிப்ளிகேஷன் ஒன்று நம்ம போட்டு பார்த்தா தெரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 7 × 12 7 2 14க்கு 4 பேலன்ஸ் 1 1 7 8 7 7 + 1 வந்துட்டு 84. ஸோ அப்போ இது ஈக்குவலாக தான் இருக்குது. அடுத்து 1 4 is 4 2 4s are 8. ஸோ 84 இதுவும் ஈக்குவலாக தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பாருங்கள், 1 2 is 2 4 2s are 8. ஆனால் இது மட்டும் வந்துட்டு என்னது 84க்கு ஈக்குவலாக கிடைக்கல. ஸோ அப்போ இது வந்துட்டு 82 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஆட் ஒன் தானே நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு ஆட் ஒன். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேவா. ஸோ புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்துட்டு ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.